பவித்ரா, தொடர்ந்து தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு குறைவான நிதி பகிர்வே அளிக்கப்படுவதாக தமிழக அமைச்சர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதற்கு ஆதாரமாக தங்கம் தென்னரசு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று ஒரு ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆதாரத்தின்படி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு அந்த தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு, ஒவ்வொரு மாநிலத்திற்குமான நிதி பகிர்வு தொடர்பான அந்த விவரங்களை வரைகலையாக இந்திய தகவல் ஆணையம் வெளியிட்ட அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு 62,024 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், தென் மாநிலங்களான தமிழகம், கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு 27,336 கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், இரண்டு பகுதிகளின் அந்த மக்கள் தொகையை ஒப்பிட்டாலும் 44 கோடி வரை வட மாநிலங்களுக்கும், இங்கே 31 கோடி வரை, சுமார் 10 கோடி மட்டுமே குறைவாக தென் மாநிலங்களுக்கும் இருக்கிறது. இந்த மக்கள் தொகையின் அடிப்படையிலும் ஒரு 15% மட்டுமே தென் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், மீதி 85%, அதாவது 85% அளவுக்கு வட மாநிலங்களுக்கு தான் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், மத்திய அரசுக்கு ஏற்கனவே மாநில அரசுகள் அளிக்கும் அந்த நிதி ஒதுக்கீட்டில் 21 ரூபாய்க்கு 29 காசு மட்டுமே மத்திய அரசு திருப்பி அளிக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மழை வெள்ள நிவாரண பணிகளுக்கும் தமிழக அரசு கேட்ட நிதி ஒதுக்கீடை வழங்கவில்லை. இதே போல கேரளாவிலும் அந்த நிதி ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போது தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 3 மாநிலங்களுக்கு, அதாவது உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு மட்டுமே 62,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், தென் மாநிலங்களான அந்த 5 மாநிலங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு 15% மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், மீதி 85% வட மாநிலங்களுக்கே நிதி ஒதுக்கீடு, நிதி பகிர்வில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து மத்திய அரசின் அந்த SSA திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு கூட அந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கீடு முழுமையாக அந்த பள்ளி கல்வி திட்டத்திற்கான அந்த வளர்ச்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற குற்றச்சாட்டு. அதற்கு அடுத்த குற்றச்சாட்டு தமிழகத்திற்கான நிதி பகிர்வை முழுமையாக வழங்கவில்லை, நிலுவைத் தொகையை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு. இப்போது மூன்றாவதாக இந்த குற்றச்சாட்டு, மத்திய அரசு நிதி பகிர்வில் கடுமையான பாரபட்சம் இருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு 15% மற்றும் 3 மாநிலங்களான பீகார், UP மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு 40% அளவுக்கும் நிதி பகிர்வை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருப்பது மிகுந்த பாரபட்சமான நிதி ஒதுக்கீடு என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய ட்விட்டர் பதிவிலேயே அந்த மத்திய அரசின் தகவல் வெளியீட்டை வரைகலையாக வெளியிட்டு குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் தமிழக அரசுக்கான நிதி பகிர்வில் தொடர்ந்து தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வைத்திருக்கிறார். இது அண்ணா காலத்தில் இருந்து வடக்கு வாழ்கிறது, தெற்கு தெரிகிறது என்ற குற்றச்சாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிதி பகிர்வு இருப்பதாக தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அந்த வரைகலை பதிவு மற்றும் கண்டன பதிவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.